ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து இதோட நிறுத்தினோம். ஆஹ் தத் தத்வத்ச அஸ்யாஹ ராஜபுத்ரியாஹ கதிம் விதாய சீக்கிரம் பிரமிருடி கௌலீனம் யாவத்து ந சர்வ கர்ண அதீனதாம் அஷ்ணுதே. ஸோ இந்த ராஜபுத்திரியான இந்த அம்பா அவளுக்கு வந்து அவளுடைய கதிய இது பண்ணிட்டு நீ வந்து மற்றவாளுக்கு இன்னும் ஃபர்தரா இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி யூ டேக் அன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சான் போன கிளாஸ்ல இல்லையா? இப்போ ததா ஆக்கர்ணியலேருந்து படிக்கும். तदा आकर्ण्य भीष्मः ம் सव्यतम् इदम् ऊचे। ம் ம் अ- अति अद्भुतम् एतत् ம் यत् दृश्यान्य दृश्यान्यक्षराणि எது भगवन् ஈதிருஷானி அக்ஷராணி. ஆ, आ, एतत् यत् ईदृशान् ईदृशान् अक्षराणि ம் भगवन् मुखात् प्रादुर्भूवुः பபூவுஹு. ஸோ வந்து தது प्रादुर्बभूवुः। ஆ ஸோ வந்து தத்து ஆக்கர்ணிய. ஸோ இதை கேட்டுவிட்டு ஸோ இவர் வந்து பரசுராமர் வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீ இப்படிப்பட்ட நீ அந்த அம்பாங்கிற ஸ்திரீயை வந்து இழுத்துன்னு வந்துட்டு அவளுக்கு இந்த மாதிரி ஒரு கதி ஆயிடுத்து. அதனால அவனுக்கு அது லோக அபவாதம் மாதிரி உன் மேல ஒரு ஒரு கலங்கம் மாதிரி ஆயிடுத்து. ஃபர்தரா அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி யூ டேக் அன் ஆக்ஷன்னு சொல்றார். ததாகர்ணிய அதை கேட்டுனுட்டு பீஷ்மஹ சவ்யதம் இதம் ஊச்சே. சவ்யதம் அப்படின்னா வியதையா சக, ஒரு துக்கத்தோட என்ன அப்படின்னா ஒரு ஒரு கவலையோட என்ன சொன்னார் அப்படின்னா அதி அத்புதம் ஏதது எது ஈதிருஷானி அக்ஷராணி பகவன் முகாத்து பிராதுர்பபூவு. ஸோ வந்து இது வந்து சர்க்காஸ்டிக்காவும் எடுத்துக்கலாம், ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க இப்படிப்பட்ட உங்களுடைய பகவன் சாக்ஷாத் பகவான் நீங்கோ, அப்படிப்பட்ட உங்க முகாத்து பகவன் முகாத்து ஈதிருஷானி அக்ஷராணி பிராதுர்பபூவு, இந்த மாதிரி ஒரு அக்ஷரங்கள் வெளிக்கிளம்பியது அப்படிங்கிறது ரொம்ப 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 இதுவா இருக்கு அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா ஒன்று சொல்லலாம். நல்ல வேளை இதை வந்து நீங்க வந்து என்கிட்ட சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் மேல कामं प्रलपतु जगन्यो जनः। ம் ஸோ ए- காமம் ஜகன்யோ ஜனக காமம் பிரலபது. ஜகன்யஹா அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விவேக சூன்யஹா, எது கரெக்டு எது தப்புன்னு தெரியாத ஒருத்தன் வந்து அப்படிப்பட்ட ஜனக பிரலபது இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு போட்டோம். படிங்கோ. ओके। ம் यदि विशेषयज्ञा अपि விசேஷஜ்ஞாஹா. ம் विशेषज्ञा ம் अपि एवं ம் परां परामृश्य ம் तत्त्वं अपि एवम् अपरामृश्य. ஆ, अपि अपि एवम् अपरामृश्य तत्त्वं ம் यत्किञ्चं यत्किञ्चं எது கி- यत्किञ्च எது கிஞ்சித் உபன்யசித்தும் यत्किञ्चित् उपनिषत्तुं உபன்யசித்தும் उपनिष्टुं न्यमुका உன்முகாக. भवेयुः। இல்ல இல்ல मुखाः भवेयुः। இருங்கோ, ஒரு तदा நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்கோ. எது கிஞ்சித் உபன்யசித்தும் உன்முகாக, இவ்வளவு பதம் இருக்கு, படிங்கோ. இங்க எத்கிஞ்சித் यत् ஆ किञ्चित् उपन्यसित् उन्मुखाः உபன்யசித்தும் உன்முகாக. उपन्यसितुं मुखाः உன்முகாக. उपन्यसितुम् उन्मुखाः ம். भवेयुः। तदा नास्ति एव विशेषो विशेषपद विशेषपदप्रयोगस्य जाना जानातेर्वा। ஜானாதேர்வா. இந்த ஜானாதிஹி அதோட ஜானாதேஹே. ஸோ அந்த விசேஷ பத, அதாவது விசேஷஜ்ஞாகனா என்ன அர்த்தம்? ஏ விசேஷம் ஜானந்தி இது விசேஷஜ்ஞாகா. விசேஷஜ்ஞம்ங்கிற ஒரு பதத்துக்கு என்ன அப்படின்னா ஒன் ஹூ விசேஷ விசேஷஜ்ஞாகனா மேலோட்டமான ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்காம அதனுடைய உள்ள அர்த்தத்தை பத்தி தீவிரமா பேசுறவா, அத அறிஞ்சவாளுக்கு வந்து விசேஷஜ்ஞான்னு பேரு, சரியா? சோ எதி விசேஷஜ்ஞாக அபி ஏவம் அபராமர்ஷ்ய தத்துவம். சோ ஏ விசேஷம் ஜானந்தி, அப்படிப்பட்ட அந்த இதனுடைய உள்பொருளை அறிந்தவர்கள் கூட இவ்வாறாக, அவா கூட அபி ஏவம் இவ்வாறாக தத்துவம் அபராமர்ஷ்ய என்ன நடந்தது அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணாம எது கிஞ்சித் உபன்யசித்தும் உன்முகாக பவேயுஹு, ஏதோ ஒண்ணு அதை பத்தி நான் பேசணும். உபன்யசித்தும்னா வியாக்கியாத்தும்னு அர்த்தம். அதை பத்தின ஒரு ஒரு ஐ- ஒரு கன்க்ளூஷனுக்கு உன்முகாக பவேயுஹு, அவ வந்து ஃப்ரண்ட்ல வந்து அதை பத்தி இந்த மாதிரி தப்பு தப்பா பேசினா யாரு அப்படின்னா சாதாரண பாமர ஜனங்கள் இல்ல. யாரு ஒன் ஹூ டசன்ட் பிலீவ்
இன் திங்ஸ் அப்படியே உள்ளத உள்ளபடி அப்படியே வந்து ஒண்ணுமே யார் சொன்னாலும் கேட்டு அதை வந்து ஆலோசிக்காம டிசைட் பண்றவா இல்ல. விசேஷஜ்ஞாகாங்கிறது தான் தான் வந்து அத நன்னா அறிஞ்சு புரிஞ்சுக்கிறவாளுக்கு தான் விசேஷஜ்ஞான்னு பேரு. அப்படிப்பட்ட விசேஷஜ்ஞாகா எதி விசேஷஜ்ஞாகா அப்படி அவளும் கூட எதி ஏவம் தத்துவம் அபராமர்ஷ்ய எது கிஞ்சித்து உபன்யாசம் ஏதோ வாயில வந்ததை பேசுறதுக்கு உன்முகாக அப்படின்னா ரெடியா இருக்கான்னு அர்த்தம். உன்முகாக பவேயு அவ வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டா அந்த மாதிரி பேசுறதுக்கு அப்படின்னா ததா நாஸ்தியேவ விசேஷः விசேஷபத பிரயோகஸ்ய ஜானாதேர்வா. அப்ப வந்து அந்த விசேஷஜ்ஞா அப்படிங்கிற இடத்துல அந்த விசேஷ பதத்தினுடைய பிரயோகமே வியர்த்தம். ஜானாதேஹே அப்படின்னா ஜானாதிஹி ஜானாதேஹே. சோ வந்து அந்த அத அவ அறிஞ்சவா ஜானாதி இதி ஞா விசேஷம் ஜானாதி இது விசேஷஜ்ஞா அப்படின்னு இருக்கணும். அதுல அந்த விசேஷ பதமும் வேஸ்ட், ஜானாதிங்கிற ஒரு பதப்பிரதயமும் வேஸ்ட். இது சர்வம் ஜானாதி சர்வஜ மாதிரி இதுவும் அந்த மாதிரியா? ஆமா அந்த அந்த மாதிரிதான். நம்ம So, சொல்றோமே. ததா நாஸ்தேவ புரியுறதா அந்த சென்டென்ஸ் மாலினி உங்களுக்கு புரியுறதா? ததா ஆ? அதாவது ஜானாதேஹேங்கிறது இந்த ஜானாத்திய வந்து நம்ம ஷஷ்டியில போட்டா மாதிரி ஆமா இல்ல. ஆமாமா சஷ்டி தான் அது. ஞானஸ்ய ஜானாதிஹி ஞானஸ்ய அதோட அது ஜானாதே. அதாவது விசேஷபத பிரயோகஸ்ய அதவா ஜானாதேர்வா விசேஷः நாஸ்தி ஏவ. தெர் இஸ் நோ ஸ்பெசிபிக் ரீசன். விசேஷஜ்ஞாங்கிற ஒரு பதமே யூஸ் பண்ணிக்க வேண்டாமே. அந்த விசேஷஜ்ஞாங்கிற ஒரு பதத்துல விசேஷ பத பிரயோகத்துக்கும் அஹ், உபயோகம் வியர்த்தம். ஜானாதிஹி அந்த ஜானாதேனா வான்னு பின்னாடி போட்டிருக்கால. சோ விசேஷ பத பிரயோகஸ்ய ஜானாதேர்வா விசேஷம்ங்கிற ஒரு பதத்தினுடைய பிரயோகத்துக்கும் ஜானாதி சர்வம் ஜானாதி ஜானாதி இத்தியர்த்தே ஞா இல்லையா? அது ரெண்டுமே அதுக்கு தெர் இஸ் நோ, அதாவது ஒரு பதத்தை அங்க போடும் பொழுது அதுக்கு ஒரு பெக்யூலாரிட்டியும் இல்லையே, ஒரு யூனிக்னஸும் இல்லையே. கோபி விசேஷः न वर्तते தஸ்மின் பதே. வியர்த்தேன கிமர்த்தம் தஸ்ய பிரயோகः கர்த்தவ்யः அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். புரியுறதா? சோ உங்கள மாதிரி விசேஷஜ்ஞாः अपि एवम् अपरामर्श्य தத்துவம் அபராமர்ஷ்ய எத்கிஞ்சித் உபன்யசித்தும் முன்முகாக உங்கள மாதிரி ஒன் ஹூ டேக்ஸ் a டீப் டைவ் அண்ட் ஒரு ஆலோசனை பண்ணி அலசி பிழிஞ்சி அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கேள் நீங்க. அப்படிப்பட்ட நீங்களே தத்துவம் அபராமர்சிய என்ன சத்தியமோ அதை வந்து விசாரிக்காம எது கிஞ்சித்து உபநிஷித்தும் முன்முகாக பவேயு ஏதோ உங்கள்கிட்ட வாயில வந்ததை வந்து வைக்கணும் சொல்லணும் அப்படின்னு இருந்துட்டேன்னா சரியா? ததா அப்போ விசேஷः இதி விசேஷः விசேஷபத பிரயோகஸ்ய ஜானாதேர்வா விசேஷः நாஸ்தி ஏவ. சரியா இருக்கா? ஆ இயம் ம். கலு படிக்கலாமா? படிக்கலாம் படிக்கலாம் இந்த படிக்கலாம். ஜானாதேய அவ நவுனா மாத்திருக்கா இல்லையா, அது ஏதாவது ஆமா பண்ணணும். ஆமா 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 ஜானாதிஹின்னு போட்டு ஜானாதேஹே. ம். ஆமா. இயம் கலு அம்பா ம். தத்வராப்ஜாம் சஹ தத் அவரஜாபியாம். तत् अवरजाभ्यां सह राज्ञो विचित्रवीर्यस्य दारार्थं वीरसमयेन समानिता सम् ம். उपस्थापिता च ம். माङ्गलिकाय विद्यते। ஆ மாங்கலிகாய விதையே. विधये सारी ம். विद्यते सारी। இயம் கலு அம்பா. இந்த அம்பாவானவள் என்ன பண்ணா அப்படின்னா ஆம், சமானீதா சமுபஸ்திதா மாங்கலிகாய விதையே. சோ இந்த இயம் கலு இயம் அம்பா கலு இந்த அம்பாங்கிற ஸ்திரீயானவள் என்ன பண்ணப்பட்டாள் அப்படின்னா மா- மாங்கலிகாய விதையே. மாங்கலிகம் அப்படின்னா இந்த ஆஸ்பீஷியஸ் விதி அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கோசரம் என்ன அப்படின்னா சமானீதா அழைத்து கொண்டு வரப்பட்டவள், சமுபஸ்திதா அங்க வந்து பிரசன்ட் பண்ணப்பட்டவள். எப்படி அப்படின்னா வீர சமயேன சும்மா போய் வாமா ஏறிக்கோன்னு சொல்லல. வீரத்தினால சமயஹா அப்படின்னா சமயேனங்கிறது இட்ஸ் அன் அவ்வியம், ஒரு ஒரு கன்வென்ஷன். அந்த அந்த ஒரு கன்வென்ஷனோட கன்விக்ஷன் சாரி அந்த ஒரு கன்விக்ஷனோட அவ வந்து அழைச்சின்னு வரப்பட்டா. என்ன அப்படின்னா தது அவரஜாபியாம் சஹா யாரோட தஸ்யாகா அவரஜாபியாம் அவளுடைய ரெண்டு எங்கர் சிஸ்டர்ஸ் அம்பிகா அம்பாலிகான்னு இருக்காளோனோ அவளோட கூட ராஜ்யா விசித்திர வீரியஸ்ய தாரார்த்தம் எதுக்கோசரம் அப்படின்னா ராஜாவான அந்த விசித்திர வீரியனுக்கு தாராகா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது நித்திய புல்லிங்கம் பகுவச்சனம்.
சரியா? தாராகனா பத்னின்னு அர்த்தம், பாரியான்னு அர்த்தம். சோ அவ அந்த வந்து ராஜ்ஞ விசித்திர வீரியஸ்ய தாரார்த்தம் எதுக்கோசரம் அழிச்சுட்டு வரப்பட்டா அப்படின்னா, இந்த விசித்திர வீரனுக்கு பொண்டாட்டியார்த்துக்கோசரம். அதுக்கோசரம் என்ன எப்படி அழிச்சுட்டு வரப்பட்டா அப்படின்னா, வீர சமயேன சமானீதா சமுபஸ்திதா. சரியா? அஹ் எதுக்கு எதுக்கோசரம் மாங்கலிகாய விதையே, ஒரு ஆஸ்பீஷியஸ் விதி, அதுதான் கல்யாணம், அதுக்கோசரம். சரியா? அதுக்கப்புறம் மேல ततः प्रवर्तमान अभ्युदय कर्मणि பிரவர்த்தமானே அபியுத கர்மணி. प्रवर्तमाने अभ्युदय कर्मणि ம் सैषा ம் मम अन्तिकम् ம் उपधाव्य ம் सार्वमानात्मनः சால்வம் ஆத்மனः. साल्वम् आत्मनः ம் कम् कमितारम् कमितारम् படிக்கணுமா? கமிதாரம், கமிதாரம்ங்கிறது கமித்ரு, कमितारम्. கமித்ரு சப்தம். கமிதா ஓகே கமிதாரோ பிதா பிதரோ பிதரஹ மாதிரி. ஓகே. கமிதாரம் ஸ்ராவயன். कमितारं ம் श्रावयन्ति तथा ம் विसर्जनम् अर्थ्यते स्म. அர்த்தயத்தே ஸ்ம. So வந்து अर्थयते என்ன, स्म. ததஹ. ஸோ இந்த மாதிரி இவ 3 பேரையும் நான் அழிச்சுட்டு வந்தேன். யாருக்கோசரம்? விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ததஹ பிறகு அபியுதய கர்மணி பிரவர்த்தமானே சதி. அபியுதய கர்மணி அப்படின்னா அந்த விவாக கர்மங்கள், காரியங்கள், அவைகள் பிரவர்த்தமானே சதி, அவைகள் ஆரம்பிச்ச அந்த தருணத்தில் சா ஏஷா அந்த இந்த அம்பாவானவள் மமாந்திகம் உபதாவ்ய, மம சமீபே உபதாவ்ய அப்படின்னா தாவதி இருக்கணும், தாவ் டு ரன். ஸோ அதனுடைய உபசர்க்கம் தாவ்ய லெப்பு. ஸோ மமாந்திகம் உபதாவ்ய, என் பக்கத்துல ஓடி வந்துட்டோ, சால்வம் ஆத்மனஹ கமிதாரம் ஸ்ராவயந்தி. ஸ்ராவயந்தி அப்படிங்கிறது ஸ்ரு தாத்துவனுடைய நிச்சய சதுர்கிருத்தயம். சோ சால்வம், சால்வனை ஆத்மனஹ கவிதாரம், ஆத்மா தன்னுடைய செல்ஃபினுடைய காமுகக பிரியன் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு ததா விசர்ஜனம் அர்த்தயதே ஸ்ம. விசர்ஜனம்னா ஜல விசர்ஜனம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அவளை ரிலீஸ் பண்ணிடணும், விடணும் அப்படிங்கிறத பிரார்த்தயதே ஸ்ம. அவ வந்து அது மாதிரி பிரார்த்தனை பண்ணிண்டா. புரியுறதா? சோ இந்த மாதிரி அழிச்சுன்னு வந்ததுக்கு அப்புறம் அபியுத கர்மணே கர்மணி பிரவர்த்தமானே சதி, அந்த கல்யாண ஆஸ்பீஷியஸ் வேலை வந்து காரியங்கள் எப்ப ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த தருணத்தில் சா ஏஷா அந்த இந்த அம்பா மமாந்திகம் உபதாவ்ய என் பக்கத்தில் என் அருகாமையில் ஓடி வந்த பிறகு சால்வம், அந்த சால்வங்கிற ஒரு பிரின்ஸ, சால்வன்னு பெயருள்ள ஒரு பிரின்ஸ, ஒரு இளவரசனை, ஆத்மனக கமிதாரம் சால்வம் தனக்கு விருப்பப்பட்டவனான தன்னுடைய பிரியன் அவன்தான் அப்படிங்கிறதை ஸ்ராவயந்தி தெரிவித்துக் கொண்டவளாக. சரியா? ததா விசர்ஜனம் அர்த்தயதே ஸ்ம. எனக்கு என்கிட்ட இருந்து ஷி ஆஸ்ட் ஃபார் ரிலீஸ், என்ன விட்டுடு அப்படின்னு கேட்டான். சரியா? अत परिष्यद्येष्वपि परित्यागम् एव स्या विहितवत्सु ம் तत् 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 एत्येनां ம் ததா सुगुप्तां இதி ஏனாம். ம் ता इति येनां ம் सुगुप्तां साल्वाय प्राहिणवहम्. பிராஹிணவம். ஸோ வந்து அத பிறகு பாரிஷத்யேஷு அபி விஹிதவத்சு, விஹிதவத்சு பாரிஷத்யேஷு அபி அஸ்யாஹ பரித்யாகமேவ உச்சிதம். விஹிதவத்சு. சரி. சோ பாரிஷத்யா அப்படின்னா அங்க இருக்கிற அந்த கோர்ட்ல இருக்கிறவா ஸ்பெக்டேட்டர்ஸ். சோ பரிஷதி பவாஹா பாரிஷத்யா. சரியா? பரிஷத்துல யார் இருக்காளோ, பரிஷத்துங்கிறது இட் இஸ் அன் அசம்பிளி. சரியா? அதுல இருக்கிற பாரிஷத்யேஷு அபி அவர்களுக்குள்ளும் என்ன அப்படின்னா விஹிதவத்சு பாரிஷத்யேஷு அவளும் வந்து தே அரைவ்ட் அட் ஒரு விதி மாதிரி. என்ன அப்படின்னா அஸ்யாஹா பரித்தியாகமேவ வரம், இவளுடைய பரித்தியாகம் அப்படின்னா இவளை விட்டுடுறது தான் இட் இஸ் பெட்டர். இந்த மாதிரி இவ வந்து ஆல்ரெடி ஷி ஹேஸ் அ லைக்கிங் டுவர்ட்ஸ் சம்ஒன் எல்ஸ். அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீயை கொண்டு வந்து நம்மாத்து பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப்படாது அப்படின்னுட்டு அவளை விடுறது பெட்டர் அப்படின்னு சொன்ன அந்த தருணத்தில் ததா இதி ஏனாம் அவ்வாற, ஓகே அப்படின்னு, ததானா அவ்வாறே ஆகட்டும், இதி என்று, ஏனாம் இந்த அம்பாவை, சுகுப்தாம் யாரும் பார்க்காத மாதிரி, சால்வாய பிராகிணவம். அதாவது we didn't make an announcement, இவளை அழைச்சின் வந்தோம், அவளுடைய அவமானப்படுத்தல. சரியா? நாங்க அழைச்சின் வந்தோம், பட் ஷீ இஸ் இன் லவ் வித் சம்படி சம்ஒன் எல்ஸ், அதனால நாங்க திருப்பி அனுப்புறோம்லாம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணாம ரகசியமாக சால்வாய பிராகிணவம். பிராகிணவம் அப்படின்னா பிரேச்சித்தவான் இத்தியர்த்தம். சரியா? பிராகிணவம்ங்கிறது உங்களுக்கு வந்து உத்தம புருஷ ஏகவச்சனம். பிராஹி லங்குல இருக்கு. சரியா? பிராகிணவம்.
அதுக்கப்புறம் किमत्र मम दुष्कृतं यद्वश्यं எது परिहर्तव्यं भवेत् அவசியம் பரிஹர்த்தவ்யம் பவேத் परि परिहर् अवश्यं भवेत् यत् अवश्यं परिहर्तव्यं भवेत् ஆ கிமத்திர மம துஷ்கிருதம், எனக்கு நான் என்ன துஷ்கிருதம், எனக்கு கெட்ட செயல் என்னால என்ன செய்யப்பட்டது, எது அவசியம் ஏதாவது இருந்ததுன்னா பரிஹர்த்தவ்யம் பவேத், எதை நான் விடணும் அப்படின்னு கேக்குறான். சரியா? அதுக்கப்புறம் पुनः पप्रच्छ गुरुः ம் बाढम् उपदारम् आचरितं உதாரம் ஆச்சரித்தம். बाढम् उदारम् आचरितम् ம் अत साल्वो साल्वोचिताया ம் चितायाम् अस्यां का ம் तव प्रतिपतिः சரி, பாடம் உதாரம் ஆச்சரித்தம், நல்ல உதாரமா நல்ல கரெக்டா என்ன பண்ணணுமோ. புனக பப்ரச்ச குருஹு அப்படின்னா திரும்பியும் கேட்டார். ஹி ஆஸ்ட் அகைன் அர்த்தம். பப்ரச்சங்கிறது லிட்டு, பிரிச்சுனுடைய லிட்டு. ஸோ பாடம், பாடம்னா சுஷ்டு நன்னா பண்ண, நீ ஆச்சரித்தம்னா சமயக் கிருத்தம்னு அர்த்தம். அத சரி, இதெல்லாம் ஓகே. நீ அவக்கு இங்க இருக்க பிடிக்கல, நீ வந்து வீர சமயேன என்னது அது பேர் என்ன சொல்வேள், வீர சமயேன சமானீதா சமுபஸ்திதா அம்பா எல்லாம் ஃபைனு. அப்புறம் அவன் சால்வனை விரும்பினா அதெல்லாம் நீ திருப்பி அமுச்சுட்ட, அதுவும் ஃபைனு. திருப்பியும் பிறகு சால்வ உஜ்ஜிதாயாம் அஸ்யாம், சால்வேன உஜ்ஜிதாசா, சால்வனால் விடப்பட்ட அவள். சரியா? அஸ்யாம் காவா தவ பிரதிபத்தி, நீ என்ன, வாட் இஸ் த சொல்யூஷன் யூ ஆர் கிவிங் ஹர்? அவளுக்கு என்ன, என்ன சொல்றது, அவளை பத்தின அபர சிந்தாக்கா என்ன, வாட் இஸ் சொல்யூஷன் யூ ஹேவ் டிசைட்? இப்ப வந்து நிராகதியா நின்னுட்டு இருக்காளே, அவளுக்கு வந்து நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேக்குற. புரியுதா? ஆ? உபரிதனி சிந்தான்னு அர்த்தம். பிரதிபத்தினா மேல் என்ன, அவளை பத்தி யோசிச்சிருக்கேன். வாட் இஸ் த ஃபியூச்சர் பிளான் யூ ஹேவ் ஃபார் ஹர், த லேடி Course யூ of ஹவ்? action. ஆ, Course of action. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். உபரிதன சிந்தா கா சிந்தா. சரியா? அப்புறம் மேல शिष्यः ம் वितीर्णाम् अनुमतिम् விதீர்ண एतत् அனுமதிஹி. நீங்க वितीर्णां वितीर्णा அக்ஷரத்தெல்லாம் ஆட் अनुमति பண்ணிக்கிறேன். सारी वितीर्णा अनुमतिम् एतत् இல்ல, परिग्रहः Anumatihi. அனுமதிஹி அங்க ஒரு अनुमतिः ரகாரம் இருக்கணும், இங்க மேல ஒரு கோடு இருக்கு. अनुमतिः ம் ம் अनुमतिर् एतत् மயா, एतत् மயா விட்டேல. सारी विति நான் திரும்பி படிக்கிறேன் ஆ, वितीर्णा वितीर्णा अनुमतिम् ஆ. एतत् मया அனுமதிஹி தான், அனுமதியும் இல்ல. सारी अनुमतिः ஆ, एतत् Maya परि etat. मया एतत् परिगृहातं मत्तः सम् उद्विग्नः साल्वः ஆ. விதீர்ண அனுமதிஹி மயா ஏதத் பரிக்கிரகார்த்தம் மத்தः சமுத்விக்னः சால்வக. மயா விதீர்ணா அனுமதிஹி, என்னால் விதீர்ணா அனுமதிஹி யஸ்ய சஹா. விதீர்ணஹா, தீர்ணஹானாலே உங்களுக்கு வந்து தரத்தினுடைய இக்த பிரத்யம் தீர்ணஹாங்கிறது இல்லையா? ஸோ விதீர்ணஹா விடப்பட்டன்னு அர்த்தம், கொடுக்கப்பட்ட, ஒரு ரிலீஸ் பண்ண, கொடுக்கப்பட்ட. விதீர்ணா அனுமதிஹி யஸ்மை சஹா, விதீர்ண அனுமதிஹி சஹ சால்வக, அவனுக்கு அட்ஜெக்டிவா போறது. மயா விதீர்ணஹா அனுமதிஹி சால்வக ஏதத் பரிக்கிரகார்த்தம். ஏதத்து பரிக்கிரகார்த்தம்னா ஏதஸ்யாக பரிக்கிரகார்த்தம், இவளுடைய அந்த அக்செப்டன்ஸுக்கு என்ன அப்படின்னா மத்தக சமுத்விக்னஹ, ஹி வாஸ் நாட் ரெடி. புரியுறதா? சமுத்விக்னஹ துக்கிதா, ரொம்ப வந்து அவன் வந்து ஹி வாஸ் நாட் ரெடி டு அக்செப்ட். இது மத்தகனா மாத்தியம், ஒரு மாதிரி அவன் வந்து ஐயோ, நான் விரும்பிய ஸ்திரீயை வந்து தான் எதிர்க்கியே அந்த பீஷ்மன் வந்து நாட் தட் வந்து அவன் குடுப்பா அப்படின்னு அழைச்சிட்டு போல, ஃபோர்சிபிளி டேக்கன் பை பீஷ்மா. அதுவும் he has won over all the princes who were there in the assembly. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு வந்து there is a self esteem for him இல்லையா? ஸோ அவன் வந்து மத்தனானான், அதனால சமுத்விக்னஹ அப்பி சால்வக. ஸோ இதுல விதீர்ண அனுமதிஹி மத்தஹா சமுத்விக்னஹா எல்லாமே அந்த சால்வகக்கு அட்ஜெக்டிவா போறது. புரியுறதா? ஏதத் பரிக்கிரகார்த்தம் அப்படின்னா ஏதஸ்யாக பரிக்கிரகார்த்தம், இவளை அங்கீகாரம் பண்றதுக்கு, ஒத்துக்கொள்வதற்கு சஹா மத்தஹா சமுத்விக்னஹா சால்வக. ஓகேவா? அப்புறம் गुरुः ஆ शङ्कितो ह्येनाम् असौ ம் तत्याज ஹி சங்கிதஹ, ஹி விட்டேன். शङ्कितः शङ्कितः येनाम् असौ ஆ சங்கிதஹ ஹி ஏனாம் அசௌ. शङ्कितः ஒரு நிமிடம் ம்
சங்கித ஹி ஏனாம் அசௌ ம் தத்யாஜ ந ம் அத்விக்னஹ. கரெக்டா? न उद्विग्नः ந उद्विग्नः உத்விக்னஹ. सो शङ्कितः हि येनाम् असौ असौங்கிறது असौ साल्वः शङ्कितः ஏனாம் சங்கிதோ ஹி ஏனாம் தியக்தேஜ அவன் வந்து ஏன் விட்டான் அப்படின்னா ந உத்விக்னஹ அவனுக்கு வந்து ஐயோ முன்னாடி கேட்டேன் எனக்கு கிடைக்கலையே பட் இப்ப வந்திருக்காளே அப்படின்னு ஒரு துக்கத்திலான அவளை அக்செப்ட் பண்ணிக்காம இல்ல சரியா ந உத்விக்னஹ சன்னு சக தத்யாஜ அபிது என்ன சங்கிதः சன்னு அவன் வந்து ஈ ஹேட் ஒரு ஒரு என்னது ஒரு இது ஆஃப் டவுட் மேட்டர் ஆஃப் டவுட் இருக்கு இங்கேருந்து இவ அங்க போயிருக்காளே இவளுடைய சேஸ்டிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது சோ வந்து அசௌங்கிறது அந்த இவனுக்கு போறது அசௌ சால்வக தத்யாஜ சங்கிதஹ ஹி ஏனாம் தத்யாஜ சோ டவுட்ஃபுல்லா இருந்துண்டு இவளை விட்டான் ந உத்விக்னஹ சன்னு தத்யாஜ துக்கிதஹ சன்னு ந தத்யாஜ துக்கத்து காரணத்தினால விடல அபிது எதனால விட்டான் அப்படின்னா ஈ ஹேட் அ மேட்டர் ஆஃப் டவுட் அதுக்கப்புறம் நல்ல கான்வர்சேஷன். ஆமா அஹ், படிங்கோ शिष्यः यदि न उद्विग्नो न जाने शङ्काकारणम् சங்கா காரணம் शङ्काकारणम् ஆமா எதி ந உத்விக்னஹ இஃப் ஹி இஸ் நாட் வரீடு அவன் துக்கவசாத்து ந தத்யாஜ அப்படின்னா அகம் ந ஜானே எனக்கு தெரியாது என்ன சங்காயாக காரணம் எதுக்காக அவன் டவுட் பண்றான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு ஆ, गुरुः किं न जानीषे त्वत् त्वत्परां मर्शेन शङ्का अस्य ம் यतः शङ्कितं शीलं तेन परिहारो अन्वेष्यः सद्यः அன்வேஷ்டவ்யம் अन्वेष्टव्यः. ஆ, கிம்னு ஜானீஷே உனக்கு தெரியாதா பராமர்ஷேன சங்காஸ்ய சோ வந்து உன்னுடைய பராமர்ஷம் நீ வந்து யூ கேன் ஜட்ஜ் யூ ஆர் அ பர்சன் ஹூ கேன் அனலைஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ரீசன் ஃபார் இஸ் டவுட் யதஹ ஷீலம் சங்கிதம் ஏன் அப்படின்னா ஷீலம்னா காண்டக்ட் வந்து வாஸ் டவுட்ஃபுல் தேன பரிகாரः அன்வேஷ்டவ்யः தேனனா அவனால் இல்ல தஸ்மாத்துங்கிற அர்த்தம் தேன காரணேனன்னு அர்த்தம் தஸ்மாத் காரணாத்துன்னு சொல்றோம் இல்லையா அந்த காரணத்தினால் பரிகாரக அப்படின்னா சொல்யூஷன் அன்வேஷ்டவ்யா தேட 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 வேண்டும் தேடப்பட வேண்டும் சரியா ஆ பராமர்ஷங்கர்ச்சே பராமர்ஷம்ங்கிறது ஆலோசனம் தானே ஆலோசனம் ஆமா ஸ்பர்ஷனம் இல்லை இல்லையா? எது 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 இட்ஸ் நாட் ஸ்பர்ஷனம் பிகாஸ் ஷீ கேம் இன்டு யோர் ஃபேமிலி. அந்த ஆ உன்னுடைய தீண்டுதலால், அதாவது தீண்டுதல் நாட் பிசிக்கல் பட் ஆ உன்னுடைய ஃபேமிலிக்குள்ள நீ உனக்குன்னு கூட்டின்னு வந்துட்டதுனால அப்படி கிடையாது இல்லையா? அப்படி இல்ல பராமர்ஷகனா உங்களுக்கு பராமர்ஷகனா அந்த மாதிரி அர்த்தம் தானே இல்லையா ஆலோசிக்கிறது தானே ஸ்பர்ஷகன்னு அர்த்தம் இருக்கான பராமர்ஷத்துக்கு பராமர்சத்துக்கு நான் அன்னைக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அப்படி எழுதி வச்சிருக்கேன், நான் பாக்குறேன். ஓகே ம். ஓகே ஒரு நிமிஷம் சி மிருஷுங்கிறது உங்களுக்கு டச்சுங்கிற அர்த்தம் தொத்பராமர்ஷேன சங்கா அஸ்ய அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய டச்சுனால சங்கான்னு சொல்ல முடியாதே அவன் தொட்டா தூக்கின்னு வந்தார் இல்ல அஸ்ய சங்கா ஸோ அதான் ஓகேவா நான் பார்த்துட்டு வேணா அப்புறம் சொல்றேன் ஓகே மேல ம் शान्तं पापमिति कर्णौ पिधाय शिष्यः प्राह ம் कथं भगवतः अपि मुकति பகவதோபி முகதீயம் भगवतो अपि मुकतीयं ம் विजाति इयम् ம் इदम् अभिशंसितम्. அபிசம்சிதம் அபிசம்சிதம்னாலே ஒரு மித்யாதோஷ ஆரோபணம்னு அர்த்தம் புரியுறதா சோ வந்து உங்களுக்கு என்ன சாந்தம் பாப்பம் இது கர்ணோ பிதாய சாந்தம் பாப்பம்னு கண்ணை காதை மூடிக்கிறான் பிதாய மூடிண்டு சிஷ்யா பிராக சிஷ்யன் சொல்றான் என்ன அப்படின்னா கதம் பகவதோபி முகதீயம் விஜாதீயம் இதம் அபிசம்சிதம் பகவானான உங்களுடைய பகவதோபி முகதீயம் அப்படின்னா முகாத்து அதாவது உங்க முகத்திலேருந்து இது வந்தது அதாவது இந்த முகதீயம்ங்கிறது உங்களுக்கு அந்த பூர்வ பதாத்து டை அப்படின்னு ஒரு பிரத்யம் சரியா அந்த சூத்திரத்துக்கு கீழே முக பார்ஷ்வதசேகே ஈயஹ அந்த வார்த்திகம் ஒண்ணு இருக்கு சோ இந்த வந்து முக பார்ஷ்வம் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து
தஸ்ஸுல தஸ்ஸுங்கிற ஒரு பிரत्यயத்துல எண்ட் ஆகும்போது அவைகளுக்கு என்ன அஃபிக்ஸ் எடுத்துக்கிறதுன்னா ஈயங்கிறது எடுத்துக்கணும். அதுதான் முகதீயம், பார்ஷ்வதீயம் அப்படின்னு ஃபார்ம்ஸ் வருது. ஸோ இங்க வந்து முகதீயம் அப்படின்னா உங்க முகத்திலேருந்து பவம், உங்க முகத்திலேருந்து இப்படிப்பட்ட. விஜாதீயம் அப்படின்னா உங்களுக்கு உகந்ததான ஒரு இதுங்கிறதே இல்லை இது, இந்த வார்த்தைகள். ஸோ இந்த மாதிரி விஜாத்தியம்னா விருத்த பிரகாரகம்னு அர்த்தம். விருத்தமான இந்த வார்த்தைகள் எப்படி அப்படின்னா அவைகள் வந்து உங்க முகத்தில இருந்து முகாது பவம் இதம் விஜாத்தியம் விருத்தமான சப்தங்கள் அபிசம்சிதம் எப்படி வந்து கூறப்பட்டது. சரியா? அபி ஷம்ஸ் அப்படிங்கிறது அங்க ஷம்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஷம்ஸுங்கிறது தான் தாது, அபிங்கிறது உபசர்க்கம் ரிக்த பிரத்யத்துல இருக்கு. கதம் அபிசம்சிதம் எவ்வாறு கூறப்பட்டது, மித்யாதோஷ ஆரோபணம் கதம் கிருதம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் உங்க வாயிலேந்து வரலாமாங்கிற அர்த்தத்தை ஆமா ஆமா சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா. ஓகே. சரியா? வந்தா கரெக்டா தானே இருக்கும்னு அர்த்தம். ஆமா. இது இது புரியல. ஆச்சாரியஸ்ய முகதः அமிர்தவாக்கியேவ ஆகந்தவ்யா ஆமா. அப்படின்னு இந்த மாதிரி விஜாதீயம் அப்படிங்கிறது விருத்தமான விஷயங்கள் எப்படி உங்களுடைய ஒரு மித்யாதோஷ ஆரோபணமான ஒரு விஷயங்கள் எப்படி வருது உங்க வாயிலிருந்து அப்படின்னு சொல்றான். புரியுதா? அதுக்கப்புறம் अनभ्यन्तरः खलु अहम् ईदृशस्यान् अर्हम् ईदृशस्यान् अर्हव्य अव्यवहारस्य அனபியந்தரः கலு அகம் ஈதிருஷஸ்ய அனர்ஹ விவகாரஸ்ய. ஈதிருஷஸ்ய அனர்ஹ விவகாரஸ்ய இந்த மாதிரியான, அர்ஹம்னா உச்சிதம், அனர்ஹம்னா அனுச்சிதம், அனுச்சிதமான ஒரு காரியங்களுக்கு அகம் அனபியந்தரஹ கலு. நான் அபியந்தரஹனா, அபியந்தரம்னா உள்ளன்னு அர்த்தம், அனபியந்தரம்னா வெளியிலன்னு அர்த்தம். இந்த இடத்துல அபியந்தரஹனா பரிச்சிதகான்னு அர்த்தம், அனபியந்தரஹனா அபரிச்சிதா. ஐ எம் அன்அவேர் ஆஃப் சச் திங்ஸ். புரியுறதா? எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல எனக்கு ஒரு பரிச்சயமே கிடையாது. சரியா? அதான். அப்புறம் यदि अत्र ம். किमपि अकार्यम् अभवष्यत् तदा भगवानेन विमृशतु பகவானேவ விமர்சத்து. भगवानेव ம் विमृशतु ம் कथम् अभ्युपेष्य तासां ம் मधुत्वेन स्वीकरणं जननी விசித்திர வீரியஸ்ய. जननी विचित्रवीर्यस्य எதி அத்திர கிமபி அகாரியம் அபவிஷ்யது. நாங்க பண்ண இந்த காரியம், அதாவது அந்த அம்பாவை கொண்டு போய் திருப்பி சால்வன் கிட்ட விட்ட காரியத்துல விஷயத்துல ஏதாவது அகாரியம் சம்பவிக்குமே என்றால் அம்பவிஷ்யத்து ததா பகவானேவ விமர்சத்து. நீங்களே வந்து இதுக்கு ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு சொல்யூஷனை கொடுங்கோ. என்ன அப்படின்னா கதம் ஆசாம் வதுத்வேன விசித்திரவீரியஸ்ய ஆசாம் வதுத்வேன ஸ்வீகரணம் விசித்திரவீரியஸ்ய ஜனனி கதம் அபியுபைஷ்யத்து. எப்படி அபியுபைஷ்யத்து அப்படின்னு கதம் அங்கீகரிஷ்யத்துன்னு அர்த்தம். அங்கி அக்கரிஷ்யத்து எப்படி வந்து அவ அங்கீகாரம் பண்ணிப்பா. யாரு அப்படின்னா விசித்திர வீரியஸ்ய ஜனனி சத்தியவதி. இந்த விசித்திர வீரியனோட அம்மாவான சத்தியவதி கதம் எவ்வாறு ஆசாம் இந்த இந்த இவளை வதுத்வேன வது ரூபமாக கதம் எப்படி வந்து இவ வந்து அக்செப்ட் பண்ணிப்பா. புரியுதா? அபி உப இன்னுங்கிறது தான் அங்க தாத்து உங்களுக்கு. அபியுபைஷ்யத்து அப்படிங்கிறது ரிங்ல இருக்கு. சரியா? சரியா இருக்கா? எப்படி வந்து அவளை வந்து அங்கீகாரம் பண்ணிப்பா. ஆசாம் வதுத்வேன ஸ்வீகரணம், இவளுடைய வது ரூபேன ஸ்வீகரணம். அதை ஜனனி விசித்திர வீரியஸ்ய ஜனனி கதம் அபியுபைஷ்யத்து எப்படி வந்து அங்கீகாரத்தை பண்ணிப்பா. சொல்லுங்க. அபவிஷ்யத் அபியுபைஷ்யத் அது ரெண்டும் ரிங் இல்லையா? ரெண்டுமே எதி ரிங்கு. தர்ஹி. ரெண்டுமே அது இது ஆனா இது ஆனா அது ஆகும். அதுதானே உங்களுக்கு எப்பவுமே ரிங்கு. ஆனா அந்த காரியம் நடக்கலை, கிரியா ஆமா நடக்காதப்பதானே ரிங் வரும். ஆமா அதனால ஆமா ஆமா. அப்போ கிமப்பி அகாரியம் அபவிஷ்யத் ம் ம் நடந்திருந்ததுன்னா ம் அப்படி அதான் பகவான் ஏவ நடந்திருந்ததுன்னா விபரிஷத்தும். ஆமா. See, அகாரியம்ங்கிறது வாட் எவர் சொல்யூஷன் வி ஹேட் கிவன் ஃபார் அம்பா, அது அகாரியமாக நடந்ததே என்றால் இட் வாஸ் நாட் ப்ராப்பர் நீங்க ஃபீல் பண்ணலனா
அப்ப ததா பகவானேவ விமர்சத்து, நீங்களே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்கோ. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஆசாம், இவளுடைய வதுத்வ ரூபம்ங்கிறது ஜனனி விசித்திர வீரியஸ்ய ஜனனியானவள், சத்தியவதியானவள் ஸ்வீகரணம் கதம் அபியுபைஷ்யத்து, அங்கீகாரத்தை அவ எப்போ எப்படி ஒத்துப்போ, how will she accept her? சரியா? அப்புறம் अतः ம், मा अतो मा पुनरेवम् उपन्यस्तादाचार्यः ம், तत् यत् उच्यते ம், यतः शङ्कितमिति ம். तन्न तथा येन शङ्कितं तेनैव अन्विष्यतां किम् अन्या चिन्तयाम् अस्माकम् கிம் அந்யாலாம் இல்ல, கிம் அனயா, किम् अनया चिन्तया अस्माकम् अस्माकं सो अतो अतः मा पुनः एवं उपन्यस्तत् ஆச்சாரியः, உபன்யஸ்தத் அப்படிங்கிறது என்ன வதத்துன்னு அர்த்தம். ஸோ வந்து அத்தக மாங்கிறது உங்களுக்கு வந்து ந மாங் யோகே அப்படிங்கிறதுனால இங்க வந்து உங்களுக்கு வந்து இது அஸ்யதி இருக்கணும், அதனுடைய லுங்கு ரூபம் ஆஸ்தத்துன்னு ரூபம் வரும். ஸோ உங்களுக்கு வந்து உப நீ ஆஸ்தத்துன்னு ரூபம் இருக்கும். ஸோ வந்து எப்படி வரும், உபன்யாஸ்தத்துன்னு வரணும் ஃபார்மு. ஆனா நமக்கு உபன்யஸ்தத்து தான் வந்திருக்கு, பிகாஸ் அந்த ந மாங் யோகேங்கிறதுனால அந்த அட்டாகமத்துக்கு லோபம் ஆயிடுறது. சரியா? அதுதான். மா வந்திருக்கும் போது நீங்க வந்து அகார்ஷீத்துன்னு சொல்ல முடியாது, மா கார்ஷீத் தான் இல்லையா? எல்லாமே அவங்க அந்த அட்டுங்கிற ஆகமம் வந்து போயிடுறது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி உங்களுக்கு என்னன்னா உப நீ ஆஸ்தத்துன்னு ரூபம். சரியா? அஸ்து தாத்துவோட ஆஸ்தத்துங்கிறது லுங்கு ரூபம். அந்த ஆ போயிட்டு வெறும் இஸ்ஸு தத்து தான் இருக்கும். ஸோ உப நீ உங்களுக்கு வந்து உபன்யஸ்தத்துன்னு ஆயிடும், வெறும் ஆ தான் இருக்கும். சரியா? உபன்யஸ்தத்துன்னு ரூபம் வந்துடும், அந்த ஞாஸ்தத்துன்னு வராம. லுங்கோடையும் லங்கோடையும் மா போட்டு அந்த ஆவை எடுத்துட்டோம்னா அது லோட் அர்த்தமா மாறிடுமா? லோட் அர்த்தமா மாறாது, அர்த்தம் லுங்கா தான் இருக்கும். அந்த இடத்துல அந்த ஆனுடைய பிரயோகம் வராது. லங்குக்கு வந்து மாஸ்மா ரெண்டும் வரணும். ஓகே. ஆனா லோட் மாதிரி மாறாது, மா குருன்ற அர்த்தத்துல வராது இல்லையா? மா மாங்குருங்கிற அர்த்தத்துல வராது. அப்படி லோட் மாதிரி அர்த்தம் கிடையாது, மாங் யோகே இதுக்கு வந்து கிடையாது. நமாங் வெறும் யோகே. ஆ போயிடும். ஓகே ஆமா, ஓகே. அது மாங்கி லுங்குன்னு ஒரு சூத்திரம் இருக்கு, நமாங் யோகேன்னு ரெண்டு சூத்திரம் இருக்கு. லங்குக்கு வரும்பொழுது உங்களுக்கு வந்து மாஸ்மா ரெண்டும் வரணும். சரியா? அதுக்கப்புறம் எத்து உச்சியதே यतः शङ्कितम् इति तन्न तथा येन शङ्कितं तेनैव अन्विष्यतां किम् अनया चिन्तया अस्माकं यत् तु उच्यते यतः शङ्कितं यस्मात् எந்த காரணத்தின் பொருட்டு சங்கிதம் அந்த டவுட் ஆனது கிளப்பப்பட்டதோ அந்த அது வந்து எது உச்சியதே பவதா தன்ன அப்படி இருக்க வாய்ப்பில்லை, ததா தன்ன ததா அது அந்த மாதிரி கிடையாது. ஏன சங்கிதம், இன் கேஸ் if a doubt has been raised by somebody, சால்வேன ஏன சால்வேன சங்கிதம் தது தேனையும் அன்விஷ்யதாம், எவனால டவுட் கலப்பப்பட்டதோ அவன் தான் அந்த டவுட்டுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தேடிக்கணும். அனையா சிந்தையா அஸ்மாக்கம் கிம்ங்கிற இதை பத்தி நான் ஒரி பண்ணிக்க முடியாது. அவனுக்கு ஊர்ல இருக்கிற டவுட் எல்லாம் இருக்கும், அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிளா அப்படிங்கிற புரியுதா? அப்புறம் குரு மாஸ்தவ காரியம் மாஸ்து அகாரியம், மாஸ்த்வ அகாரியம் மாஸ்து அகாரியம், மா அஸ்து அகாரியம் அப்படியா? ஆமா. அஸ்து ஓகே. ஆ. மா அஸ்து அகாரியம் ம். ஹரணம் மாத்திரேன அப்பி அபராதோ ஹி பவான் ம். கிமஸ்தி அதிகாரः, சொல்லுங்க அது முடிச்சுடுங்க. கிம் அஸ்தி அதிகாரோ ப்ரூஹி நைஷ்டிக நைஷ்டிக व्रतधरस्य கன்யாஹரணே அகாரியம் மாஸ்து, அகாரியத்தை பண்ணப்படாது. சரியா? ஹரண மாத்திரேனாபி அபராத்தோ ஹி பவான், வெறும் அவளை நீ ஹரணம் பண்ணின்னு வந்தையோனோ அங்கேருந்து அவளை கடத்திட்டு வந்தல்ல, அதனாலேயே அபராத்தா நீ வந்து குற்றத்துக்கு உட்பட்டவனாக ஆகிறாய். யூ ஆர் டு பி பிளேம்டு. சரியா? கிமஸ்தி அதிகாரः ப்ரூஹி, யாருக்கு? நைஷ்டிக விரததரஸ்ய தவ
कन्याहरणे किम् अधिकारः अस्ति ब्रूहि ஸோ நைஷ்டிக விரததரம் அப்படின்னா எவன் ஒருத்தவன் இந்த பிரம்மச்சரியம்ங்கிற ஒரு விரதத்தை எவர் தரிச்சுட்டு இருக்காரோ அவருக்கு கன்யாஹரணே கன்யாயாக ஹரணே கன்யைய வந்து ஹரணம் பண்றதுல அவளை கடத்துறதுல கிம் அதிகாரः அஸ்தி என்ன அதிகாரம் இருக்கு புரூஹி கூறு சொல்லு அப்படின்னு அர்த்தம் புரியுறதா शिष्यः ஃபர்ஸ்ட் அவர் வந்து அதுக்கு போறார் நீயோ நைஷ்டிக பிரம்மச்சாரி உனக்கு என்னத்துக்கு ஸ்திரீகளை போய் கடத்தின்னு வர வேலை அப்படிங்கிறார் புரியுறதா அப்புறம் शिष्यः अस्ति अधिकारः प्रसह्य हरणे क्षत्रियस्य क्षत्रियस्य प्रसह्य अरणे क्षत्रियस्य அதிகாரः अस्ति பிரசஹ்யனா ஃபோர்ஸபிலின்னு அர்த்தம் சஹ் இருக்கணும் சஹதே சஹேதே சஹந்தே அதனுடைய லியப்பு பிரசஹு லியப்பு பிரசஹ்ய அரணே ஃபோர்ஸிபிலி ஸ்நாச் பண்றதுக்கு கடத்துறதுக்கு அப்டெக்ட் பண்றதுக்கு க்ஷத்ரியஸ்ய அதிகாரः अस्ति கத்திரியனுக்கு அதிகாரம் இருக்கு சரியா அப்புறம் ननु क्षत्रिया हि वयम् மோரோவர் இண்டீடு வி ஆர் க்ஷத்ரியாஸ் நாங்கெல்லாம் போர் பண்ற வாரியர்ஸ் மாதிரி சோ க்ஷத்ரியாக ஈவயம் நாங்க க்ஷத்ரிகள் தானே அப்படிங்கிறார் यत् किल व्रतविलो अपि तदेव விரத விலோபி व्रतविलोपि तदेव प्रतिशिष्यते प्रतिषिध्यते प्रतिशिष्यते रतीनां ம். न त्वत् व्रतलोपि स्वधर्मो अपि न तु अव्रतलोपि यत्किल व्रतलोपि तदेव प्रतिषिध्यते व्रतिनां न तु अव्रतलोपि ஸ்வதர்மோபி ஸோ வந்து என்ன அப்படின்னா व्रतीनां यत् व्रतलोपि तदेव प्रतिषिध्यते किल व्रतीनां व्रतத்தை व्रतः अस्य अस्ति इति व्रति இல்லையா அந்த व्रतीनां அந்த விரதத்தை எடுத்துன்ற அவர்களுக்கு அவர்களுடைய எது விரத விலோபி விரதத்துக்கு பங்கமாக விலோபகா அப்படின்னா பங்ககான்னு அர்த்தம் பஞ்சனம்னு அர்த்தம் ஸோ அந்த விரதம் எதனால வந்து போக்கடிக்கிறதோ அதாவது விரதம் எதனால வந்து போக்கடிச்சுடுறதோ பங்கம் வருதோ விரதத்துக்கு அந்த விரதரு விலோபி ததேவ பிரதிஷித்தியதே கில அதுதான் வந்து இட் வாஸ் பிரதிஷேதம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோஹிபிஷன் தடுக்கிறது நது அவ்ரதலோபி ஸ்வதர்மோபி ஸோ வந்து விரதத்திற்கு பங்கம் இல்லாமல் ஸ்வதர்மஹா என்ன அப்படின்னா ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா சரி சரியா இடத்துல ஹரணம் ஸ்வதர்ம இதி யுக்தம் ஹரணம்ங்கிறது என்னுடைய தர்மம் க்ஷத்ரிய தர்மம் அது யுக்தம் புத்திர சமானோ ஹி யவியான் பிராதா யவியான் பிராத்தாங்கிறது என்னோட யங்கஸ்ட் பிரதர் இயசூன் பிரத்யம் யவியான் யவியசி யவியா சரியா யவியான் பிராத்தா என்னுடைய அந்த எங்கர பிரதர் அவன் என்ன அப்படின்னா புத்திர சமானோஹி புத்திரனுக்கு சமானம் இல்லையா இஸ் ஈக்குவல் டு மை சன் ஆஸ் எனக்கு ஒரு புத்திரன் இருந்தா எப்படியோ அந்த மாதிரி ததः ஸ்னுஷா ஸ்தானியா பவதி தத் பாரியா ஸ்னுஷானா மாட்டு பொண்ணு ஸோ அவ வந்து எனக்கு வந்து தத் பாரியா தஸ்ய பிராதுஹு பாரியா ஸ்னுஷா ஸ்தானியா அவ எந்த ஸ்தானத்தை வகிக்கிறா அப்படின்னா ஷி டேக்ஸ் த ரோல் ஆஃப் மை டாட்டர் இன் லா சரியா ஷி டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் மை டாட்டர் இன் லா குருஜனாயத்தா கலு ஜனீஜனஸ்ய சரித்திர குப்திஹி ஸோ வந்து ஜனீனாலே உங்களுக்கு வதுன்னு அர்த்தம் ஜனீஜனஸ்ய அப்படின்னா வது ஜனங்களினுடைய சரித்திர குப்திகி அந்த சாரித்திரியத்தினுடைய குப்திகினா சீக்ரெட் அந்த சீக்ரசி அப்படிங்கிறது குருஜன ஆயத்தாக்கலு குருஜனங்களால அவ கையிலனா இருக்கு இல்லையா அப்புறம் தஸ்மின்னேவ ஜனே விசேஷத்தோ व्रतीनि यदि शङ्कोदयात् अनाश्वासस्तदा सर्वत्र विश्वास अस्य
விஸ்வாசஸ்ய அவ்வளவுதான் ஒரே படம். விஸ்வாசஸ்ய. ஆமா. தஸ்மின்னேவ ஜனே விசேஷதः வரதினி எதி சங்கா உதியாத். சோ அந்த மாதிரி உதியாத் அப்படிங்கிறதும் உங்களுக்கு விதிலிங்ல இருக்கு இல்லையா? உத்து இன்னு இல்லையா? சோ தஸ்மின்னேவ ஜனே அந்த மாதிரி ஒரு ஜனே விசேஷதः வரதினி எதி சங்கா உதியாத். அந்த அந்த மாதிரி ஜனீஜனஸ்ய சரித்திரகுப்திः குருஜனாயத்தா தஸ்மின்னேவ ஜனே விசேஷதः விரதினி எதி சங்கா உதியாத். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஜனீனா உங்களுக்கு வந்து வது தான். அந்த வது ஜனங்களினுடைய சரித்திரத்தினுடைய சீக்கிரசிங்கிறது குருஜனாயத்தா. ஓகே, குருஜனாயத்தாங்கிறது இங்க வந்து பீஷ்மரையும் சேர்த்துக்கலாம். பீஷ்மர் வந்து ஏன்னா முந்தின சென்டென்ஸ்ல அவர் என்ன சொல்றார், சாக்ஷாத் வந்து எனக்கு புத்திர சமானக எவியான் பிராத்தா, அதனால அவ வந்து ஸ்னுஷா ஸ்தானியா என்னுடைய மாட்டுப்பொண்ணனுடைய ஸ்தானத்தை வதிக்கிறதுனால இவரும் வந்து குருஜனக தான். குருஜனானா பெரியவான் அர்த்தம். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்திரீகள் வதுஜனங்களினுடைய சரித்திர குப்திங்கிறது குருஜனாயத்தா. தஸ்மின்னேவ ஜனே அந்த குருஜனங்களிடத்தில் விசேஷதः விரதினி விசேஷமாக விரதத்தை ஃபாலோ பண்ற ஒத்தவனிடத்தில் எதி சங்கா உதியாத் ஒரு சங்கையானது உண்டாகுமே என்றால் அது என்னது அப்படின்னா அது வந்து ததா சர்வத்திர விஸ்வாசஸ்ய அனாஸ்வாசக. அப்ப வந்து என்னன்னா விஸ்வாசத்துக்கு எப்பொழுதுமே அது வந்து ஒரு அனாஸ்வாசக அப்படிங்கிறது ந விஸ்வாசக அனாஸ்வாசக இல்லையா? அநாதரகன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்துடுத்து அப்படின்னா நான் வந்து எனக்கு சாட்சாத் என்னுடைய மாட்டு பொண்ணு மாதிரின்னு சொல்றேன் நானு. அந்த மாதிரி அந்த வதுஜனங்களினுடைய சரித்திர குப்திங்கிறது அந்த ஃபேமிலியில வர குருஜனங்கள் கிட்ட தான் இருக்கு. குருஜனாயத்தா சரித்திர குப்தி சரியா? தஸ்மின்னேவ குருஜனே விசேஷத்தோ விரதினி எதி சங்கா உதியா சங்கையானது டவுட்டானது கிளம்புதே என்றால் ததா அப்போ என்ன ஆகும், சர்வத்திர விஸ்வாசஸ்ய அனாஸ்வாசக. தெர் இஸ் அ மேட்டர் ஆஃப் அந்த பில்லரே ஆடிடுத்து. அவன் தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு தூண் போல. அந்த தூணை என்னையே நீ வந்து டவுட் பண்ணிட்டியேன்னு சொல்றாள்ல, இந்த தூணே கலங்க வச்சுட்டியே நீ, அந்த மாதிரி ததா அப்பொழுது சர்வத்திர ஆல் த டைம் விஸ்வாசஸ்ய அனாஸ்வாச. தட் இஸ் அ மேட்டர் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் தி கான்ஃபிடன்ஸ் ஆர் தி விஸ்வாசம் வி ஹாவ் டுவர்ட்ஸ் தட் குருஜனா. புரியுறதா? சரியா இருக்கா? அந்த விரத்தினிங்கிறது சப்தமியில வருதா? ஆமா ஆமா. சொல்லுங்க ஓகே. சொல்லுங்க. இல்ல அந்த சரித்திர குப்திங்கிறது வந்து குப்திகி சீக்ரசின்னு எடுத்துக்கலாம், இல்ல அவளோட கேரக்டரை ப்ரொடெக்ட் பண்றதுன்னு எடுத்துக்கலாமா குப்தின்னு? சரித்திரஸ்ய குப்தியா? அந்த ஜனங்களோட கேரக்டர் ப்ரொடெக்ஷனே பெரியவா கையில தான் இருக்கு. அது வந்து குப்திகி கோஸ் டு குருஜனாயத்தா. நீ வந்து அவளையே பார்த்து டவுட் பண்றியே அப்படின்றாங்க. அதான் சொல்றேன், those who remain as a pillar to the family, அந்த பில்லருக்கே ஒரு ஆடுற மாதிரி ஒரு அநாதரக பவதி சேத். அனாஸ்வாசகங்கிறது உங்களுக்கு அநாதரம். அப்ப வந்து ததா சர்வத்திர விஸ்வாசஸ்ய அநாதரக. அங்க வந்து இட் இஸ் உனக்கு வந்து அவளுடைய இதையே நீ டவுட் பண்ற. புரியுதா? அப்புறம் ந ச ததா ஹரணேன கன்யா துஷ்யதி. சும்மா ஒருத்தரை வந்து கடத்திட்டு வர்றதுனால கன்யான துஷ்யதி. சீதா கூட தான் சீதையை கடத்தின்னு ராவணன் போனான். துஷ்யத்தியா நான் இல்லையே அப்படிங்கிறார். சகுந்த குலாந்தர குலாந்தர பதிம் மாம் பதிதம் பதிதாம் பதிதம் பதிதம் ஆமிஷம் அமி அமிவோ அபி அபியுர்பரி. இல்ல நீங்களே கொஞ்சம் சரியா பிரிச்சு படிங்கோ. சகுந்த சகுந்த குலாந்தர பதிதம் ஆமிஷம் இவம் இமம் அபி அபி பரியுபரி பரியுபரி. இவ உபரி உபரி சரியா? உபரி உபரி. ஓகே, அந்த உபரி உபரி. ஓகே. வீர தாரதமியேன வீர தாரதமியேன தாரதமியேன வீர தாரதமியே வீரதா தாரதமியேன வீர தாரதமியம்னா கிரடேஷன் அர்த்தம். கிரடேஷன். ஓகே. வீரிய தாரதமியேன ஹஸ்தான் ஹஸ்தான் அனு ஹஸ்தானுஹஸ்திகயா ஹஸ்தானுஹஸ்திகயா ஹஸ்தானுஹஸ்திகதயா ஹஸ்தானுஹஸ்திகயா ஹஸ்தானுஹஸ்தஹ யஸ்யாம்னு அர்த்தம். ஹஸ்தானுஹஸ்திகதயா தயா. சரியா? பிரசஸ்தபலஸ்ய கஸ்ய கஷ்டபலஸ்ய கஷ்சித் ஹஸ்தே பததி.
கஸ்யசித் ஹஸ்தே போன இதுல பார்த்தோம் இல்லையா, ஹஸ்தே பரசவர்ண சந்தி. தகாரம் ஹகாரம் வந்து தகாரம் ஆயிருக்கு பாருங்க. கஸ்யசித் ஹஸ்தே, கஸ்யசித் ஹஸ்தே ஹஸ்தே இல்லையா, ஞாபகம் இருக்கா? கச்சதித் ஹஸ்தே. சகுந்தலா மேடம். ஸோ சகுந்த அந்த தத்து ஹிதம் தத்திதம் மாதிரி. तद् हेतुः तद् हेतुः ததேது. तद् हेतुः. सो शकुन्तकुलान्तरपतितम् आमिषम् इव उपर्युपरि वीर्यतारतम्येन हस्तानुहस्तिकया प्रशस्तबलस्य कस्यचित् हस्ते पतति. सो शकुन्तकुलान्तरपतितम्, शकुन्तம்னா பட்சிகள்னு அர்த்தம். சரியா? அதனால்தான் சகுந்தலாக்கு வந்து சகுந்தைஹி லாதி இதி சகுந்தலா. அவ வந்து மேனக வந்து விட்டுட்டு போனோடனே அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து பசிக்கு சாப்பாடு போட்டுதுன்னா ஷி வாஸ் டேக்கன் கேர் ஆஃப் பேர்ட்ஸ். அதனால தான் அவளுக்கு சகுந்தலானே பேர் வச்சார். சகுந்தைஹி லாதி இது சகுந்தலா. ஸோ அந்த சகுந்த குலாந்தர பதிதம். ஸோ அந்த சகுந்த அந்த பட்சிகளினுடைய குலத்தை அது கூட்டமா இருக்கு, அவைகளினுடைய அந்தர பதிதம் நடுவுல விழுந்த மத்தியே பதிதம். ஆமிஷம்னா ஒரு பிரேன்னு வச்சுக்கோங்க. அந்த அதனுடைய ஆமிஷம் இவ அதுபோல உபரி உபரி வீரிய தாரதமியேன ஹஸ்தானுஹஸ்திகதையா ஏதோ ஒரு பிரே வந்து விழருது. அது கூட்டம் கூட்டமா இருக்கு பட்சிகள். அவைகளுக்கு நடுவுல எது வந்து ஹூ ஹேஸ் அ பெட்டர் ஸ்ட்ரென்த், தே கிராப் த பிரே இல்லையா. அதே மாதிரி சகுந்த குலாந்தர பதிதம் ஆமிஷம் இவ. அந்த சகுந்தானாம் குலம், அந்த குலாந்தரம் அதனுடைய மத்தியே பதிதம் ஆமிஷம் இவ ஒரு பிரே போல. உபரி உபரி மேலும் மேலும் வீரிய தாரதமியேன எதுக்கு வந்து இது ஒண்ணு புடுங்கிறது பீக்கால, இது கையிலேன்னு இன்னொன்னு புடுங்கிறது, அது கையிலேன்னு இன்னொன்னு புடுங்கிறது, அந்த மாதிரி ஹஸ்தானுஹஸ்திகதையா அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்தானுஹஸ்தஹ யஸ்யாம் யஸ்யாம் கிரியாயாம் சா ஹஸ்தானுஹஸ்திகா தயா. புரியுறதா? கைவிட்டு கைவிட்டு மாறி போறது அப்படி இருக்கின்ற அப்படியாக பிரசஸ்த பலஸ்ய கஸ்யசித் ஹஸ்தே பததி. ரொம்ப பிரசஸ்தமான பலம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஃபிட்டா இருக்கிற ஒத்தவனுடைய கையில போய் அந்த பிரேயானது விழருது. அதே மாதிரி இந்த ஸ்திரீயும் வந்து ஒரு சுயம்பரம்னு விழும்போது அவ வந்து ஷி ஹாஸ் ஒவ்வொரு ராஜாவையும் தாண்டி போறா. இட் இஸ் நாட் லைக் யூ ஷுட் நாட் யூஸ் ஹர் லைக் அ பிரே, அது தப்பு. ஸோ ஒவ்வொரு ஒரு ராஜாவா தாண்டி போறா. அதுல வந்து இப்போ சீதையனுடைய ஸ்வயம் போது ஒத்தொத்தர் எழுந்து வந்து அந்த தனுஷை எடுக்கணும்னு பாக்குறா. அதுல வீரிய தாரதமியேன பிரசஸ்த பலஸ்ய ஹஸ்தே ஹஸ்தமான அந்த ராமர் இடத்துக்கு அவர் போறார். புரியுறதா? ம், ஆமா. அந்த மாதிரி ஒரு பிரே மாதிரின்னு சொல்றார். ஓகே. மேல அப்புறம் ததஹ ஆமிஷம்னா ஃபிளஷும் எடுத்துக்கலாமா பகினி? whatever it is, ஃபிளஷ்னா இன்னுமே மோசமா இருக்குல்ல. அதுதான் இது போர்ஷன் படிக்கும்போது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா தான் இருந்தது. ஆமா. ஏன்னா ஸ்திரீயானவள் இந்த மாதிரி என்ன பிரே டு. ஸோ அதான். சரி, ஓகேவா? ततः परमेव जननी गर्भाशयं प्रविष्टस्यान् अनुशयिन इव பிரவிஷ்டஸ்ய அனுஷயினஹ இவ. प्रविष्टस्य अनुशयिन इव स्वत्वाभि अभिमानपुरः सुरो गुणदोष ஸ்வத்வ व्यवहारः. அபிமான புரஸ்ஸரஹ குணதோஷ விவகாரம். அபிமானபுர சாரி இந்த துக்கம் மாதிரி வரும் இல்லையா, சாரி. அபிமான புரஸ்ஸரः குணதோஷ வியவஹாரः. ஸோ இது வரைக்கும் அதாவது கன்யா நஜ ஹரணேன துஷ்யதி அப்படிங்கிறதுக்கு he is giving a ஜஸ்டிஃபிகேஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு கையா போய் பிரசஸ்த பலஸ்ய கஸ்யசித் ஹஸ்தே சா அந்த ஆமிஷம் தத்து ஆமிஷம் பததி அந்த மாதிரி இந்த ஸ்திரீயானவள் விழுவா. ஸோ அது வரைக்கும் அவளுக்கு தோஷங்கிறது கிடையாது. ததப்பரமேவ அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து எப்போ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாளோ, எப்போ ஒருத்தனை விரும்புறானோ, அவனை விரும்பின்னுட்டும் அவளோட போயிட்டான்னா ஸ்வத்வ அபிமான புரஸ்ஸரக குணதோஷ விவகாரக. தன்னுடைய அபிமானம் அகம் மம இது என்ன சேர்ந்தது அப்படிங்கிறத புரஸ்ஸரக முன்னிறுத்தி தான் குணதோஷத்துக்கு விவகாரம். ஒரு ஒரு ஸ்திரீ வந்து ஒருத்தனை விரும்பி அவனோட போய் இருந்துட்டும் குடும்பம் நடத்திட்டு அப்புறம் வந்து இல்ல இல்ல நீ வந்து இன்னும் வேற யாரையோ விரும்பி இருக்க அப்படின்னு சொன்னா அவளுக்கு மேல நீ தோஷாரோபணம் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் ஷீ ஃபால்ஸ் அண்டர் தி
குணம் தோஷம்ங்கிற விவகாரத்துக்குள்ள அது வரைக்கும் அவளுக்கு வந்து அவளுடைய சேஷ்டுக்கு அந்த சேஷ்டிட்டிக்கு ஒரு பங்கமும் கிடையாது. அது எது போல அப்படின்னா ஜனனி கர்ப்பாசயம் பிரவிஷ்டஸ்ய அனுஷயின இவ ஒரு அம்மாவினுடைய கர்ப்பத்துக்குள்ள பிரவிஷ்டம் நுழைஞ்ச ஒரு அனுஷயி அப்படின்னாலே லோகாந்தரே, அதாவது இன்னொரு லோகத்துக்கு போறோம், புண்ணியம் பண்றோம், சொர்க்கலோகத்துக்கு போறோம், புண்ணியத்தை அனுபவிக்கிறோம், சென்ற பாவத்துக்கு பாவத்தை அனுபவிக்கிறோம், க்ஷீணே புண்ணியே திருப்பி மர்த்திய லோகம் இறங்கி வந்துடுறோம். ஸோ அந்த லோகாந்தரே புண்ணிய க்ஷயாந்தரம் அந்த புண்ணிய க்ஷயமான போறோம். சேஷேன கர்மனா மீதி புனகர நமக்கு ஒன்றும் இது கிடையாது, ஜெயண்ட் வீல் கிடையாது, நமக்குலாம் மெரிகோ ரவுண்ட் இங்கே தானே சுத்தின்னு இருக்கோம். ஸோ அந்த கர்மனா புனக சரீர கிரகணம், அதனால பூமியில வந்து இறங்குற ஒரு ஜீவனுக்கு அனுஷாயின்னு பேரு. புரியுறதா? ஸோ உங்களுக்கு வந்து லோகாந்தரே இங்கேன்னு ஒரு 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 கர்மாவினால சரீரம், அந்த சரீரத்தை எடுத்துட்டு நம்ம புண்ணியமும் பண்றோம் பாவமும் பண்றோம். நம்மளுடைய புண்ணிய பாப்ப நம்ம வாங்குற மார்க்குக்கு ஏத்த மாதிரி தான் காலேஜ்ல சீட்டுங்கிற மாதிரி நம்ம பண்ற புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கு முக வடிவம், நம்மளுடைய ஆகாரம், நம்மளுடைய எல்லாமே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் கர்மா. நீ பிறக்கிற குடும்பம், நீ உனக்கு அமையிற ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் நமக்கு நன்னா அமைஞ்சு கொடுத்து அப்படின்னா கஷ்டித் புண்ணிய விசேஷா, ஏதோ ஒரு புண்ணிய விசேஷத்தினால இந்த மாதிரி வருது. ஏன் எனக்கு ஒன்றும் அமைய மாட்டேங்கிறதுனா ஏதோ பூர்வ ஜன்ம கர்மா. அதெல்லாம் சொல்றா, மனசுனால செய்யறத மனசுனால அனுபவிப்போம், சரீரத்தினால செய்யறத சரீரத்தினால அனுபவிப்போம், வாக்குனால செய்யறத வாக்குனால அனுபவிப்போம். ஸோ அந்த மாதிரி ஜனனி கர்ப்பாசயம் பிரவிஷ்டஸ்ய அனுஷயினஹா, அனுஷயி அப்படின்னாலே உங்களுக்கு இதுதான் எவன் ஜீவகான்னு அர்த்தம். என்ன ஜீவகா அப்படின்னா லோகாந்தரத்துல புண்ணியத்துக்கு ஒரு க்ஷீணம் வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய கர்மவசாத்து திருப்பியும் இன்னொரு ஜனனம் பெற்றான் பார்த்தேலா, அப்படிப்பட்ட ஜீவனுக்கு அந்த ஜீவன் எப்படி அப்படின்னா ஜனனியினுடைய கர்ப்பத்துல போய் இருக்கிறதே ஒரு கர்மா தான். அந்த கர்ப்பத்துல 10 மாசம் இருந்துட்டு 6 மாசத்துல சில குழந்தைகள் போயிடுறதில்ல, அவைகளுக்கு அவ்வளவுதான் கர்மா, அந்த கர்மாவோட வெளில வந்துடுறது. இந்த உங்களுக்கு வந்து இந்த வசிஷ்டருடைய சாபம் படிதானே அஷ்ட வசுக்கள் தானே கங்கைக்கு குழந்தையா பிறகுறான். அதுல பீஷ்மங்கிற ஒரு வசு தான் உங்களுக்கு வந்து தியௌங்கிற வசு. அதுதான் தப்ப பண்ணதுனால இந்த 7 வசுவை அப்படியே அவ ஜலத்துல விட்டுடுறா. ஏன்னா அவைகளினுடைய கர்மா அவ்வளவுதான். பீஷ்மரனுடைய அந்த சாபவசாத்து அவர் ஹேட் டு இஷ்ட இது மரண அவாப்தி வேற இருக்கு அவருக்கு. அவர் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கார். புரியுறதா? ஸோ அதனால என்ன அப்படின்னா ஒரு பிரசஸ்த பலசிய கஷ்டித் ஹஸ்தே பதத்தி ஒண்ணு, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து ஸ்வத்வ அபிமான புரஸ்ஸரக, தான் நமது எந்துங்கிற பேஸ் பண்ணி தான் குணதோஷத்தினுடைய குணதோஷயோகோ விவகார. புரியுறதா? அது எப்படி அப்படின்னா எது போல அப்படின்னு இஸ் கிவிங் அ கம்பேரிசன் உபமா. ஜனனி கர்ப்பாசயம் பிரவிஷ்டஸ்ய அனுஷயினஹ இவ, ஜனனியினோட அம்மாவினுடைய கர்ப்பத்தினுடைய உள்ள போய் பிரவிஷ்ட ஒரு ஜீவன் போல இவளுக்கு வந்து குணதோஷம். அது வரைக்கும் அவ வந்து அப்பழுக்கு அற்றவள் அப்படின்னு சொல்றார். புரியுறதா? அப்புறம் பிராக்- ஆ, பிராக்த பிராக்த வாபனஸ்த இல்ல அது வந்து பிராக்குன்னு வச்சுக்கோங்க. பிராக்கு அது பிராக்த ஆபணஸ்த பண்யவஸ்துனஹ இவ புண்ணியவஸ்துனிவ நாஸ்தியேவ அசுத்திஹி வர்யாயாக. அவர்யா வர்யா அப்படின்னா ஒரு வது, அந்த வர்யாயாக எப்படி அப்படின்னா ஒரு கடையில போய் ஒரு ஆபணம்னா கடையில வந்து பண்ணிய வஸ்துக்கள் விக்கிற வஸ்துக்கள் இருக்கு, அவைகள்ல தான் குணதோஷம் பாக்குறோமான நம்ம எல்லாரும் வாங்குறா. இப்ப நம்ம ஆத்துக்குன்னு ஒரு பூஜைக்குன்னு பண்ணும்பொழுது, ஒரு சிராத்தத்துக்குன்னு பண்ணும்பொழுது ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து காய்கறின்னு வாங்கறத வாங்கிட்டு வரோம். அது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணப்படாத காய்கறிகளா இருக்கணும், யூஸ் பண்ணப்படாத நெய்யா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் வாங்கின்னு வரோம் இல்லையா? ஆனா கடையில வந்து அது என்ன நம்ம மாத்திரமா வாங்குறோம், நம்ம என்ன மேனுஃபேக்சரா பண்றோம்? இல்ல, அதை 10 பேர் வாங்கின வாதல யூஸ் பண்ண அதே இதுல இருந்து தான் நம்ம வந்து எடுத்துன்னு வரோம். அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா அந்த ஆப்பணத்துல இருக்கிற பண்ணிய வஸ்துக்கள்ல எப்படி வந்து அசுத்திங்கிறதே கிடையாதோ சுத்தி தான் இருக்கோ, அதே மாதிரி இந்த ஸ்திரீக்கும் சுத்தி தான். அதாவது சகுந்த குலாந்தர பதிதம் ஆமிஷம் நர் புண்ணிய வஸ்து நுடர் வர்யாயா. சரியா? ஏவம் ஸ்திதே கிமத்திர மம एवं சித்தே அபராதம். கிமத்திர மம அபராதம். இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்னுடைய மிஸ்டேக் என்னப்பா அப்படின்னு கேட்டு முடிக்கிறார். சரியா இருக்கா?